நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ தீபாவளி அப்படிங்கிறப்ப நிறைய இல்லத்தரசிகளுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், தீபாவளியை எப்படி கொண்டாடுறதுன்னு சொல்லிட்டு. முதல்ல காலையில் எப்படி மேம் எழுந்திருக்கிறது, எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கலாம்? பொதுவாக ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. சாஸ்திரப்படி கொண்டாடுறது ஒன்று, சம்பிரதாயப்படி கொண்டாடுறது ஒன்று அப்படின்னு. தீபாவளிக்கு மட்டும் சாஸ்திரமும் இல்லை, சம்பிரதாயமும் இல்லை. ஏன்னா இது எல்லா மக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா அது தீபாவளி தான். ஸோ தீபங்கள் ஏற்றி, புத்தாடை உடுத்தி, இனிப்பு வழங்கி, வான வேடிக்கைகள், இதுதான் தீபாவளி. ஸோ இது நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் கொண்டாடலாம். இதில் புராண கதைகள் சொல்கிறது என்ன அப்படின்னா, தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் நம்ம என்ன கேட்போம், கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். ஸோ இல்லத்தரசிகளுக்கு தீபாவளி எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிற சந்தேகம் இருந்தால், தீபாவளி அன்னைக்கு காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளித்து, அதுவும் ரொம்ப சுடு தண்ணியும் இருக்கக்கூடாது, ரொம்ப பச்சை தண்ணியும் இல்லாமல் அந்த வெந்நீர் அப்படின்னு சொல்லுவாங்க, வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய அந்த நீரில் கங்கை கங்கை கங்கைன்னு சொல்லி கங்கா ஸ்நானம் பண்ணால் நம்மளுடைய பாவங்கள் தீரும் அப்படிங்கிறதுக்கு தான் எண்ணெய் தேய்த்து குளிப்பது கங்கா ஸ்நானம். மேம், அந்த எண்ணெய் தேய்க்கிறதுலே ஒரு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது மேம். எந்த பக்கம் என்ன நம்ம தேய்க்கணும், எப்படி எண்ணெய் வைக்கிறது, வேற என்னென்ன எண்ணெய்கள்லாம் வைக்கலாம், அந்த சந்தேகம் கொஞ்சம் தீர்வு சொல்லுங்கள். ஓகே, எண்ணெய் வைக்கிறதுனா நல்லெண்ணெய் மட்டும்தான் வைக்கணும். ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரனை வதம் பண்ணது இந்த நரக சதுர்த்தசி, அதுதான் தீபாவளின்னு கொண்டாடுறோம். ஸோ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரியும் நரகாசுரன் தன்னுடைய பிள்ளை தான். யார் அவரை கொலை பண்ணுறான்னா சத்யபாமா தான் அவளை வதம் பண்ணுறான். ஸோ அவன் வரம் வாங்கிக்கிறான். நரகாசுரன் தன்னுடைய தாய் மட்டும்தான் தன்னை கொல்ல முடியும் அப்படின்னு சொன்ன வரத்தை வாங்கி சத்யபாமா மூலமாக கிருஷ்ணர் அவர் சூத்திரதாரின்னு சொல்லுவாங்க கிருஷ்ணரை. ஸோ கரெக்டாக அவர் பிளான் பண்ணுறாரு, தன்னுடைய புத்தி கூர்மையால் நரகாசுரனை சத்யபாமா கையால் வதம் பண்ணுறார். ஸோ சத்யபாமாவும் தானும் வதம் பண்ணதுனால இது என்ன இருந்தாலும் அது ஒரு கொலை பாவம் தானே. ஸோ தன்னை புனிதப்படுத்திக்கிறதுக்காக கிருஷ்ணர் நல்லெண்ணெயை 3 முறை அவர் உச்சந்தலையில் தேய்ச்சி அந்த யமுனையில் முங்கி அவர் குளிக்கிறார். ஸோ அதனுடைய அடிப்படையில் நாமளும் என்னென்னா, அன்றைய நாளில் நல்லெண்ணெய் மட்டும்தான் தேய்ச்சிக்கலாம். இந்த நல்லெண்ணெயை என்ன பண்ணுவாங்கன்னா, மொதல் நாள் இரவே நல்லா காய வைப்பாங்க. நல்லெண்ணெய் நல்லா அப்படி பொங்கி வரும்போது கொஞ்சோண்டு அதில் சாம்பிராணி, ஒரு துண்டு விரலி மஞ்சள், 2 பச்சரிசி, அதே மாதிரி ஒரு காஞ்ச மிளகா, இது எல்லாம் போட்டு தான் இந்த எண்ணெயை காய்ச்சுவாங்க. ஸோ தீபாவளி எண்ணெய் அப்படிங்கிறதே ஸ்பெஷலாக இப்படி காய்ச்சறது தான். ஓகே மேம், எண்ணெய் தேய்க்கிறது எப்படின்னு சொல்லிட்டீங்க, குளிக்கிறது சொல்லிட்டீங்க. புத்தாடைங்கிறது பொங்கலுக்கு கூட யாரும் எடுக்க மாட்டாங்க, தீபாவளிக்கு மட்டும்தான் எடுப்பாங்க. அது எதனால மேம்? இந்த கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமர் வாழ்ந்த காலத்தில், ராமாயண காலத்தில் தீபாவளி எப்படி கொண்டாடினாங்க அப்படின்னா, 14 வருடம் ராமர் அயோத்தியை விட்டு போயிட்டார். ஸோ அயோத்தியை விட்டு அவர் போகும்பொழுது அந்த 14 வருடமும் மக்கள் புத்தாடை உடுத்தலை, அவங்க எந்த விதமான இனிப்புகளும் பண்ணலை, எல்லாருமே சோகத்தில் தான் இருந்தாங்க. ராமர் வந்துட்டார் அயோத்தியைக்குன்னு தெரியும் பொழுது, இந்த ஐப்பசி அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்தசியில் ராமர் ஊர் எல்லைக்கு வராருன்னு தெரிஞ்ச உடனே தீபங்கள் எல்லாம் ஏற்றி, புத்தாடை உடுத்தி, வான வேடிக்கைகள் வெடித்து, அவங்க இனிப்புகள் வழங்கி ராமனினுடைய வருகையை மக்கள் கொண்டாடினார்கள். ஸோ அதனுடைய தாத்பரியம், கிருஷ்ணாவதாரத்தில் நரகாசுரன் வரம் கேட்குறான், என்னுடைய இறப்பு எல்லாரும் புத்தாடை உடுத்தி இனிப்பு வழங்கி வான வேடிக்கையுடன் கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ புத்தாடை உடுத்தக்கூடிய அந்த நிகழ்வு இதனால் ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் நம்மளுடைய பாரம்பரியத்தில் திருமலை நாயக்கர் மன்னன் வந்த பிறகு நமக்கு இந்த மாதிரியான ஒரு முறையில் தீபாவளியான கொண்டாட்டங்கள் திருமலை நாயக்கர் மன்னன் காலத்துலேருந்து வந்தது தான். சூப்பர் மேம். அடுத்தது புத்தாடை பற்றியும் சொல்லிட்டீங்க, தீபாவளி விருந்து அன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள். ஆமாம், அதில் ஒரு சந்தேகம், அசைவம் சமைக்கிறதா இல்லை சைவம் சமைக்கிறதான்னு சொல்லிட்டு. இது அவங்கவுங்க விருப்பம் தாங்க. அமாவாசை அன்னைக்கு வந்தால் கண்டிப்பாக அசைவம் சமைக்க முடியாது. ஸோ தீபாவளி அப்படின்னாலே ஃபுட்டு தான். காலையில் எனக்கு தெரிஞ்ச நான்வெஜிடேரியன்ஸ் வீட்டில் எல்லாம் நான்வெஜ் இல்லாமல் இட்லி அவிக்கவே மாட்டாங்க. அதுவும் அந்த சூடாக காலையில் அந்த இட்லியோட ஒரு நான்வெஜிடேரியன் குழம்பு இருந்தால் தான் அவங்களுக்கு தீபாவளி விருந்து ஒரு முழுமை அடைந்ததாக அர்த்தம். சில பேர் சாயங்காலம் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுவாங்க. ஸோ குபேர பூஜை பண்ணணும் அப்படிங்கிறவங்க முழுக்க சைவ உணவு தான் அன்றைக்கி எடுத்துப்பாங்க. ஸோ உணவு மட்டும் அவங்களுடைய விருப்பம் தான். சூப்பர் மேம்.
அடுத்து இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா அம்மாக்கள் எல்லாம் சென்டிமெண்ட்டாக சொல்லக்கூடிய விஷயம் வந்து எண்ணெய் சட்டி வைக்கணும் வீட்டில் பலகாரம் செய்யறதுக்குன்னு சொல்லி. ஆமாம். அது எதனால மேம் அந்த பொதுவாகவே என்னென்னா ஒரு பண்டிகை அப்படின்னா வீட்டில் எண்ணெய் புகை வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வீடுகளில் கல்யாணம் வரணும், குழந்தை பிறக்கணும், கிரகப்பிரவேசம் ஆகணும், ஸோ சுபங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. அதனால் வடை செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க, இல்லைன்னா அப்பளம் பொரிப்பாங்க. எண்ணெய் சட்டி கண்டிப்பாக காயணும். இப்போ சில பலகாரங்கள்லாம் 10 நாளைக்கு முன்னாடியே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, அட்லீஸ்ட் ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே. ஆமாம். அந்த பலகாரங்களை படைக்கலாமா மேம் தீபாவளி அன்னைக்கு சாமி கிட்ட? தீபாவளிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் தான் சொன்னனே, சாஸ்திரமோ சம்பிரதாயமோ கிடையவே கிடையாது. நீங்கள் கடையில் வாங்கி வச்ச ஸ்வீட்டை கூட சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். ஆனால் வீடுகளில் வந்து சுவாமிக்கு வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. ஸோ நித்திய பூஜை பண்ணுறவங்க வந்து அன்றைக்கி காலையில் கொஞ்சமாக சக்கரை பொங்கல் பண்ணுறதோ, இல்லை ஒரு கேசரி பண்ணுறதோ, ஒரு பாயசம் பண்ணுறதோ, வடை, இது எல்லாம் சுவாமிக்கு வந்து படைப்பாங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம அம்மாக்கள்லாம் ஸ்வீட் பண்ணும்போதே கிச்சனுக்கு போகும்போதே நம்ம எடுத்து சாப்பிடுவோம். கொஞ்சம் மிக்சர் இருந்துச்சுன்னா அதை அன்றைக்கி ஈவினிங் ஒரு ஸ்நாக்காக உட்காந்து சாப்பிடுவோம், இல்லைன்னா ஆஃபீஸ்க்கு டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போவோம். ஸோ தீபாவளிக்கு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்ஷணங்கள் எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்காக பண்ணுறது. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது அப்படிங்கிறது தீபாவளி அன்னைக்கு காலையில் ஒரு சக்கரை பொங்கல் பண்ணுறதோ, பாயசமோ, கேசரியோ, இது எல்லாம் அந்த வடையோடு சேர்ந்த ஒரு நைவேத்தியமாக இருக்கும். சூப்பர் மேம், தெளிவாக பதில் கொடுத்தீங்க. அதே மாதிரி அடுத்தது வெடி. குழந்தைங்க எல்லாருமே ஆர்வமாக இருப்பாங்க. ஆமாம். அது எதனால் மேம் வந்துச்சு தீபாவளிக்குள்ளே வெடியும் தீபாவளியும்? அதாவது இந்த பட்டாசு வெடிக்கிற பழக்கம் எதனால் ஏற்பட்டது அப்படின்னா, ராமர் திரும்ப வந்துட்டார் அப்படிங்கிறதுனால வான வேடிக்கை எல்லாம் வெடித்தாங்க. பட் சாஸ்திரப்படி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மகாலய பட்சம் பண்ணோம், இந்த மகாலய அமாவாசை, மகாலய பட்சம் எல்லாம் இருந்தது இல்லையா? ஸோ நம்ம முன்னோர்கள் பித்ருக்கள் எல்லாருமே வந்து அவங்க பித்ருலோகத்திலேருந்து பூலோகத்துக்கு வர்றாங்க. இப்போ பூலோகத்திலேருந்து அவங்க திரும்ப பித்ருலோகத்துக்கு போகிறாங்க. அப்போ நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுவதற்காக நம்ம வந்து வெடி வெடித்து வான வேடிக்கைகள் பண்ணி வீட்டு வாசல்லையும் தீபங்கள் ஒளியோடு இருக்கும் பொழுது வந்தவங்க எல்லாம் நாம் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், சந்ததி விருத்தி ஆகணும், இந்த குலம் தழைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்களாம். அதனால தான் தீபாவளி அன்னைக்கு வான வேடிக்கை வெடித்து வீட்டு வாசல்லையும் நம்ம தீபங்களை ஏற்றி வைக்கிறோம். சூப்பர் மேம். இப்போ பொங்கல் அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கும், ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும், ஒவ்வொரு பண்டிகையிலுமே. அது மாதிரி தீபாவளியில் மிக சிறப்பான விஷயம் என்னன்னு நினைக்கிறீங்க மேம்? தீபாவளிக்கு வந்து ஒற்றுமை தான். ஸோ குடும்பம் ஒன்றாக சேர்ந்து எங்கே இருந்தாலுமே அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து, நீங்கள் வேணால் பாருங்களேன், தலை தீபாவளி அப்படின்னு ஒரு கொண்டாட்டம் இருக்கும் புதுசாக கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு. ஸோ 2 குடும்பங்களினுடைய சொந்தங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தீபாவளி கொண்டாட்டம். அதனால் நம்மளுடைய பாரம்பரியமாக வரக்கூடிய பண்டிகைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூட்டாக இருந்து ஒரு ஒற்றுமையோட ஒரு விசேஷத்தை கொண்டாடணும் அப்படிங்கிறது தான். ஸோ எப்படி வந்து பறவைகள், மிருகங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஒத்துமை இருக்கோ, மனிதர்களாகிய நாமும் ஈகோ இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வந்து எல்லாரோடனும் ஒரு ஒற்றுமையோடு இருக்கிறது தாங்க தீபாவளி. என்ன நேயர்களே, இவ்வளோ நேரம் நீங்கள் தீபாவளி கொண்டாடத்தினுடைய பல விஷயங்களை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஸோ இந்த தீபாவளி வந்து ரொம்ப சேஃபாக கொண்டாடுங்க. உங்கள் குடும்பங்களில் நிறைய பேருக்கு இந்த வருஷம் தலை தீபாவளி இருக்கும், அவங்களுக்கும் எங்களுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு அடுத்த வருடம் உங்களுக்கு எல்லாருக்கும் தலை தீபாவளி வரணும் அப்படின்னு டிஎன் பிரைம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.